Hi students, 7th standard, Unit 3, Prose, a prayer to the teacher. இந்த லெசன்ஸில் நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஸோ மோர் வீடியோஸ் போட்டாச்சு. அதில் அந்த சுப்ரட்டோ பாக்சி அப்படின்ற ஒரு டீச்சர் கிராஜுவேஷன் ஃபங்க்ஷன்ஸ்க்கு சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்றாங்க. அவர் நிறையா விஷயங்கள் சொல்லி கொடுக்குறாரு. அதை நம்ம ஃபஸ்ட்டு 2 வீடியோஸில் பார்த்தோம். நம்ம எப்படி இன்க்ளூஷனாக இருக்கணும், எப்படி நம்ம கம்யூனிகேட் பண்ணணும், அதுக்கப்புறம் இந்த அன்யூஸ்வல் சோர்ஸஸ் நம்ம நாட்டை எப்படி பாதுகாக்கணும், நம்ம லாஸ்ட்டு இதில் அந்த இதெல்லாம் எங்கே குருவிகள்லாம் எங்கே அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்த்தோம். இப்போ அதோடைய கண்டினியூட்டி வீடியோ தான் பார்க்குறோங்க. நெக்ஸ்ட் அவர் இன்னும் என்ன கேட்குறாருன்னு சொல்லி பாருங்களேன். I pray to you to teach me not just the ability to answer but also the power to the questions. நான் உங்ககிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன் டீச்சர்ஸ், நீங்கள் எனக்கு இன்னொன்னா சொல்லித்தரணும்னு சொல்கிறாரு. ஜஸ்ட் எபிலிட்டி, அடுத்தவங்க கொஷின்ஸ் கேட்டால் அதுக்கு எப்படி நான் ஆன்சர் பண்ணணும், எனக்கு அதுக்கான தகுதி இருக்கணும். ஸோ கேட்ட கொஷின்ஸ்க்கு ஆன்சர் இல்லைன்னு சொல்ல முடியுமா? முடியாது. பட் ஆல்சோ த பவர் டு த கொஷின்ஸ், அவங்க கேட்குற கொஷின்ஸ்க்கு எனக்கு ஆன்சர் சொல்லவும் கற்றுக் கொடுங்க. அதே மாதிரி அவங்களுக்கு திருப்பி நான் கொஷின்ஸ் கேட்கவும் கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். எவ்ரி ஒன் இஸ் டெல்லிங் மீ டு டூ அஸ் ஐ ஆம் டோல்டு பிஃபோர் ஐ நோ ஐ ஆம் என்ஸ்லேவ்டு. என்ஸ்லேவ்டு அப்படின்னா மேக் சம் ஒன் எ ஸ்லேவ். இட் இஸ் பிகாஸ் வி டோன்ட் ஆஸ்க் எனி questions. Only if we ask questions can we get answers. If we get answers, we can explore how to establish a better order of things. If we ask questions, we will also learn to be accountable. We will be more willing to accept that when we ask the questions, we can be questioned too. In that exchange, truth will emerge. அதாவது எவ்ரி ஒன் எல்லாருமே சொல்கிறாங்க ஐ ஆம் எ டோல், எல்லாருமே கேட்க நான் பதில் சொல்லி ஆகணும். பிஃபோர் ஐ நோ தட் ஐ ஆம் என்ஸ்லேவ்ட். இட் இஸ் பிகாஸ் வி டோன்ட் ஆஸ்க் கொஷின்ஸ். அதனால் கேள்வி கேட்க முடியல. ஸோ ஒரு சில பேர்கிட்ட கேள்வி கேட்க முடியாமல் இருக்கலாம், அப்படி இருக்கக்கூடாது. ஒன்லி இஃப் வி ஆஸ்க் கொஷின் கேன் வி கெட் ஆன்சர். ஏன்னா நீ அடுத்தவங்கிட்ட கொஷின்ஸ் கேட்டால் மட்டும்தான் அவன் மைண்டில் என்ன இருக்கோ டவுட்ஸ் இருக்கும், அதை அடுத்தவங்கிட்ட கேட்டால் மட்டும்தான் அவங்களால என்ன பண்ண முடியும், அதை கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். எனக்கு அது கேட்க பயமாக இருக்கணும், உன்னால் டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணிக்க முடியுமா? முடியாது. ஸோ அதனால் என்ன கொஷின்ஸ் கேட்குதோ கேளுங்க. இஃப் யூ கெட் ஆன்சர்ஸ், நீ கேட்ட கேள்விக்கு கொஷின்ஸ் ஆன்சர்ஸ் வரும். அந்த ஆன்சர்ஸ் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா தான் we can explore how to establish a better order of things. அந்த கேட்ட கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸில் எது நமக்கு பெட்டரான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளால் உணர முடியும். இஃப் யூ ஆஸ்க் கொஷின்ஸ் we will also learn to அக்கௌண்டபிள். நீங்கள் எந்த அளவுக்கு கொஷின்ஸ் கேட்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய அக்கௌண்டபிள் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். we will be more willing to accept that we can ask the questions and we can be questioned too. அதாவது கேட்குற கொஷின்ஸு உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும். இன் தட் எக்ஸ்சேஞ்ச் ட்ரூத் வில் எமர்ஜ். நீங்கள் கொஷின்ஸ் கேளுங்க, அப்போ தான் உங்களோட அக்கௌண்டபிள் கரியர்ஸில் நிறைய கேள்விகள் உங்களால் கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அவர் இன்னொன்று கற்றுக் கொடுக்க சொல்கிறார் பாருங்களேன். As I learn the power of humility, teach me about how all things that sustain life on earth come free. எனக்கு ஹியூமிலிட்டினா என்னன்னு சொல்லிக் கொடுங்க, பவர் ஆஃப் ஹியூமிலிட்டியை பற்றி சொல்லிக் கொடுங்க. அண்ட் அபவுட் திங்ஸ் சஸ்டெயின் லைஃப் ஆஃப் எர்த், இந்த பூமியிலேருந்து எனக்கு ஃப்ரீயாக நிறையா விஷயங்கள் கிடைக்கிது இல்லையா? ஸோ அதில் எதனால எனக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டும் எனக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த டீச்சர்ஸ்கிட்ட கேட்குறேன். அவர் என்னென்ன விஷயத்தை இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. டீச்சர், ஐ வில் லிவ் இன் இன்க்ரீஸ்லி கமர்ஷியல் வேர்ல்டு. கமர்ஷியல் அப்படின்னா இப்போ நம்ம எந்த வேர்ல்டில் இருக்கோம் அப்படின்னா மணி மைண்டட். எல்லாருமே பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அதுக்காக தான் உழைச்சிக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு, ஒரு சில பேர் நல்ல கம்பெனியில் இருப்பாங்க, நல்ல மாத சேலரி வரும். ஸோ சில பேர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்படுவாங்க, இன்னும் கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க சாப்பாட்டுக்கு, நல்ல சாப்பாட்டுக்கு. ஏன்னா ஓடணும், லேபர்ஸ் டெய்லி வேஜஸ் இருக்காங்க. ஸோ கூலிக்கு ஒன்றா தான் ஆனால் மணி மைண்ட் எல்லாருக்குமே காசு இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயந்தான். ஐ வில் பி ஜட்ஜ் ஆன் ஹவு மச் வேல்யூ ஐ கேன் கிரியேட் பை பையிங் அண்ட் செல்லிங் திங்ஸ். அது மட்டும் இல்லாமல் எனக்கு எப்போ வந்துட்டு
பணம் வந்துட்டு வரும், எப்போ வந்துட்டு வராது அப்படின்னு சொல்லி எனக்கு சர்ச் பண்ண கற்றுக் கொடுங்க. ஐ கேன் கிரியேட் அண்ட் பையிங் செல்லிங் திங்ஸ். நான் ஒரு பொருள் வாங்கிறதுக்கும் சரி, ஒரு பொருளை நான் விற்கிறதுக்கும் சரி, அதுக்கான கரெக்ட் வேல்யூ எவ்வளோ நான் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணுறது. மை பர்சனல் சக்ஸஸ் வில் பி டிட்டர்மைன்ட் பை மை எபிலிட்டி டு கன்சியூம். I will not be able to always question the ways of the world, but to tell me how all things that truly support life come without payments. அது மட்டும் இல்லாமல் எனக்கு இன்னும் நிறைய கேள்விகள் இருக்குது. நம்ம நிறையா பொருள் நம்ம இருக்கிறோம், நேச்சர்கிட்டே நமக்கு நிறையா விஷயங்கள் ஃப்ரீயாகவே இருந்துட்டுருக்கு. ஸோ அது இருந்தால் மட்டும்தான் நம்மளோட லைஃப் வந்துட்டு நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகணும். அது எனக்கு எப்படின்னு நீங்கள் கொஞ்சம் கற்றுக் கொடுங்க. கம் வித்தவுட் பேமெண்ட், அதில் நமக்கு எதுக்கு காசு வாங்காமல் நமக்கு எப்படி கற்றுத்தருது அப்படின்னு சொல்லிட்டும் நீங்கள் எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. காசு வாங்காமல் நமக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே சொல்கிறாங்க பாருங்கள். த கவுஸ் does not get paid for the milk she gives us. இப்போ மாடு இருக்குது அப்படின்னா நம்ம மாடுக்கிட்டேருந்து என்ன பண்ணுறோம், பால் கறந்துக்கிறோம். மாடு நமக்கு பால் கறக்குது, நீங்கள் எனக்கு காசு கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த மாடு உங்ககிட்ட கேட்குதா? கேட்கல. பட் நம்ம அதுக்கிட்டேருந்து என்ன பண்ணிக்கிறோம், பால் மட்டும் கறந்துக்கிறோம். The earth does not ask for money for the crops we get. எஸ், அதாவது இந்த பூமி நம்ம கிட்டேருந்து காசு கேட்குதா? இல்லை. பட் ஆனால் நம்ம அந்த நிலத்தை என்ன பண்ணுறோம், பூமியில் இருக்க நிலத்தை உழுது ஏறு ஓட்டி அதில் நிறையா மாசல்ஸ் வச்சு நெல் வயல் எல்லாமே வச்சு நம்ம கோதுமை அது இதுன்னு மாசல் நம்ம அறுத்துக்கிறோம். அதுக்காக நம்ம பூமிக்கு ஏதாவது காசு கொடுக்குறோமா? கொடுக்கல. Sea does not come to get royalties on the catch of the day. அது மாதிரி இந்த கடல் வந்து எந்த அளவுக்கு நமக்கு முக்கியத்துவமாக இருக்குது. அதுலேயும் நம்ம நிறையா ஃபிஷ் எடுத்துக்கிறோம், சால்ட் எடுத்துக்கிறோம். அதுக்கெலாம் நமக்கு கடல் காசு கேட்குதா? இல்லை. அதே மாதிரி இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது. த சன், த ஏர், த ரிவர், த கிளவுட்ஸ் do not get paid for their service. அதாவது சூரியனாக இருக்கட்டும், ஆறுகளாக இருக்கட்டும், மேகங்களாக இருக்கட்டும், அது காற்றாக இருக்கட்டும், அதுக்கிட்டே நமக்கு அதில் நம்மளால் உயிர் வாழ முடியுமா? முடியாது. பட் ஆனால் அது நமக்கு செய்கிற சேவைக்கு நம்ம அதுக்கிட்ட அமௌண்ட் பே பண்ண முடியுமா? முடியாது. ஸோ அதெல்லாம் பற்றி எனக்கு கற்றுக் கொடுங்க. அதான் பவர் ஆஃப் ஹியூமிலிட்டி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன கேட்குறாரு பாருங்கள். ஐ ப்ரே டு யூ டு டீச் மீ த பவர் ஆஃப் சைலன்ஸ், டீச் மீ ஆல்சோ டு ரைஸ் மை வாய்ஸ் டு ப்ரொடக்ட் த ட்ரூத். எனக்கு எந்தெந்த இடத்த அமைதியாக இருக்கணும்னு கற்றுக் கொடுங்க. அதே மாதிரி எந்தெந்த இடத்த கேள்வி எழுப்பணும்னு சொல்லி கற்றுக் கொடுங்க. என்னுடைய வாய்ஸை எங்கே நான் குறைக்கணும், எங்கே நான் ரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டும் கற்றுக் கொடுங்க. அதாவது உண்மை நேர்மை இருக்கிற இடத்துல நான் என் குரல் ஓங்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லியும் கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறார். In a world where every moment is going to be full of noises. ஸோ இந்த வேர்ல்டு எப்பயுமே சத்தம் போட்டு தான் இருக்கும். டீச் மீ டு பி குவைட், எனக்கு அமைதியாக இருக்க கற்றுக் கொடுங்க. டீச் மீ டு அப்ரிசியேட் சவுண்ட்ஸ் ஆஃப் சைலன்ஸ், அதான் அந்த அமைதிக்கான நம்ம தேவையில்லாத விஷயத்தை நம்ம பேசி நம்ம பிரச்சனை ஏற்றக்கூடாது இல்லையா? எந்தெந்த விஷயத்துக்கு பேசணும், எதுக்கு பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டும் நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுங்க. இது மாதிரி அந்த சைலன்ஸ் நம்ம அமைதியாக இருக்கும்போது மட்டும்தான் நம்மளால் ஐ கேன் கண்டம்ப்ளேட் த பவர் வித்தின், நமக்குள்ளே இருக்கிற பவர் எந்த அளவுக்கு நம்ம அமைதியாக இருக்கணும், ஒரு பிரச்சனை அதுவே சால்வ் ஆகிடும். நம்ம பேசி பேசி அவங்க அது சொன்னாங்க இவங்க எதுனா சொன்னால் கொட்டி நம்ம பேசுறதே சைலண்ட்டாக அமைதியாக இருந்துட்டோம் அப்படின்னா எல்லா ப்ராப்ளமும் அழகாக சால்வ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அமைதியாக இருக்கும்போது மட்டும்தான் நம்மளால் டீப்பாக உணர முடியும் நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும், ஒரு ப்ராப்ளம் நம்ம எந்த அளவுக்கு ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உணர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. Teach me to make my point without having to raise my voice. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எனக்கு டீச் பண்ணுங்கள் எந்தெந்த இடத்துல நான் கேள்வி கேட்கணும், வாய்ஸ் ரைஸ் பண்ண வேண்டிய இடத்துல ரைஸ் பண்ணி தான் ஆகணும். அதனால் என்னால் கோவப்படாமல் இருக்க முடியுமா? முடியாது. ஸோ கோவப்பட வேண்டிய இடத்துல நான் கோவப்பட்டு தான் ஆகணும். அது எந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கற்றுக் கொடுங்க. அண்ட் டீச் மீ டு ரைஸ் மை வாய்ஸ் டீச்சர் வென் மை சைலன்ஸ் கேன் ஹர்ட் அனதர் லைஃப். அதாவது என்னோடய வாய்ஸ் ரைஸ் பண்ணும்போதும் சரி, நான் அமைதியாக இருக்கும்போதும் சரி, அடுத்தவங்க
லைஃப்பை ஹர்ட் பண்ணுற மாதிரி நான் என்றைக்குமே அடுத்தவங்களை கஷ்டப்படுத்திட்டு அப்படி இருக்கக்கூடாது. நான் நியாயமாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும். அப்போ தான் என்னோடய வாய்ஸ் ரைஸ் பண்ணவும் தெரியணும், சைலன்ஸாக இருக்கவும் தெரியணும். அது நீங்கள் கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கிளாசரிஸ் பாருங்கள். என்ஸ்லேவ்ட் மேக் சம் ஒன் என்ஸ்லேவ்ட். கமர்ஷியல் அப்படின்னா மணி மைண்டட். கண்டெம்ப்ளேட் அப்படின்னா திங்க் சீப்லி அபவுட் சம்திங். ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி நம்ம டீப்பாக திங்க் பண்ணிக்கிட்டே இருக்குது. அமைதியாக இருக்கும்போது உங்களுக்கு எந்த கோபமாக இருந்தாலும் அமைதியாக இருந்துடுங்க. ஓகே, இன்னும் நெக்ஸ்ட் வீடியோஸில் அவர் இன்னொன்று சொல்லித்தர கேட்குறான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாய்.